Hi everyone. Dietary modifications and acne அதோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ எல்லாருமே இந்த வேர்டை கண்டிப்பாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்களோட சோஷியல் மீடியாலேயோ இல்லை கூகுள்லேயோ இல்லை உங்களை ஜிம் ட்ரெயினர் நியூட்ரிஷனிஸ்ட் யாராவது சொல்லியிருப்பாங்க. கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்கேல், அதில் 0 to 100 வரைக்கும் இருக்கும். ஸோ அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கார்போஹைட்ரேட் ஃபுட் ஒன்று எடுக்கிறீங்க அப்படின்னா, சுகரி ஃபுட் ஏதோ ஒன்று எடுக்கிறீங்கன்னா அது உங்கள் உடம்புக்குள்ளே போய் உங்கள் பிளட் சுகர் லெவல்ஸை எப்படி பீக் பண்ணுது, அதுக்கப்புறம் அது எவ்வளோ உடனே உங்கள் பிளட் சுகர் ஃபால் ஆகிடுதா இல்லை ஒரு கன்சிஸ்டண்ட்டாக இருந்து அதுக்கப்புறம் ஃபால் ஆகுதா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி ஒரு க்ரியேட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஃபார்முலேஷன் தான் இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லோ, மாட்ரேட், ஹை அப்படின்னு வந்து 3 இருக்குது. லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய ஃபுட்ஸ், அப்புறம் மாட்ரேட் அண்ட் ஹை. லோ அப்படிங்கிறது 0 to 55 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பரில் இருக்கக்கூடிய இண்டெக்ஸில் இருக்கிற ஃபுட்டெல்லாம் லோன்னு சொல்லுவாங்க. 55லேருந்து அப் டு ஒரு 74-75 வரைக்கும் இருக்கக்கூடியது மாட்ரேட். ஆஃப்டர் 75ன்னு இருக்கக்கூடியது ஹை. ஸோ இது ஏன் இம்பார்ட்டண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த லோ இண்டெக்ஸ் ஃபுட்டுன்னு சொல்கிறேன் இல்லைங்களா, லோ இண்டெக்ஸ் கார்போஹைட்ரேட் ஃபுட் எடுக்கும்பொழுது என்ன ஆகும்னா, நீங்கள் சாப்பிட்டோன்னே உங்களோட பிளட் சுகர் லெவல்ஸ் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். அதாவது ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு வந்து அது ஸ்டெபிளைஸ்டாக இருக்கும், பர்சிஸ்டண்ட்டாக ஒரே மாதிரி லெவலில் தான் இருக்கும். ஸோ அது உடனே ஏறி உடனே இறங்காது. உங்களுக்கு ஒரு எனர்ஜி லெவல் வந்து எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவீங்க. அதாவது உடனே சாப்பிட்டோன்னே பசிக்காது. ஸோ அதுதான் லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மாட்ரேட் அப்படிங்கிறது இதை விட கொஞ்சம் உடனே பிளட் சுகர் ரைஸ் ஆகி கொஞ்சம் நேரம் இருந்து அதுக்கப்புறம் உடனே ஃபால் ஆயிரும். அது மாட்ரேட்டு. ஹைனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, நீங்கள் ஒரு சுகரி ஃபுட், கார்போஹைட்ரேட் ஃபுட் ஒன்று சாப்பிட்றீங்க. சாப்பிட்டோன்னே என்ன ஆகும்னா, உங்கள் பிளட் சுகர் லெவல்ஸ் வந்து ரேப்பிடாக ஜாஸ்தி ஆயிரும், அப்புறம் ரேப்பிடாக ஃபால் ஆயிரும். அதாவது ஒரு பீக் போய் உடனே ஃபால் ஆயிரும். அப்படின்னா என்ன ஆகும்னா, உங்களுக்கு திருப்பியும் கொஞ்சம் நேரம் கழித்து பசிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அது வந்து உங்களுக்கு அந்த ஃபுல்னஸ், சட்டைட்டிங்னு சொல்லுவாங்க, ஒரு ஃபீலிங் ஆஃப் ஃபுல்னஸ் ஆஃப்டர் ஈட்டிங், அது வந்து கொடுக்கவே கொடுக்காது. ஸோ உடனே உங்களுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுத்துரும். ஸோ இந்த ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஃபுட்ஸ் தான் நமக்கு டேஞ்சரஸ். அது வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். இப்போ லோங்கிறது நமக்கு ரொம்ப ப்ரிஃபரபிளான ஒரு ஃபுட் வெரைட்டிஸ். ஸோ அதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹோல் கிரெயின்ஸ், அதாவது அந்த ஹோல் ப்ரௌன் ரைஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தானியங்கள், மில்லட்ஸ், அதில் அந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ஃபுட்டு, அது வந்து உங்களுக்கு லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ். வெஜிடபிள்ஸ், அதாவது ரா வெஜிடபிள்ஸ், ப்ரோக்கோலி, ஸ்பினச், கேரட்ஸு, ரா கேரட்ஸு, இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாமே லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ். ஃப்ரூட்ஸ் வந்து மோஸ்ட்டாக மாட்ரேட் டைப்பில் தான் வரும். ஆப்பிள், பியர்ஸு, கிரேப்ஸ், ஆரஞ்சஸ் இதெல்லாமே வந்து உங்களுக்கு மாட்ரேட் இதில் வரும். ஹைன்னு பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம், சாக்லேட்ஸு, அப்புறம் ஒயிட் ரைஸ், ஒயிட் ரிஃபைன்ட் ரைஸ் அண்ட் ஒயிட் பிரெட், இதெல்லாமே வந்து ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ் தரக்கூடிய ஃபுட்ஸு. ஸோ நீங்கள் இப்போ இதெல்லாம் சாப்பிடும்போது உங்களுக்கு அடிக்கடி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வரும். ஸோ இதுதான் கிளைசிமிக் இண்டெக்ஸ் மெயினாக வந்து பார்த்தது. ஸோ இது இல்லாமல் மற்ற விஷயங்கள் என்னென்ன இம்பார்ட்டண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் டயட்டில் ப்ரோட்டீன்ஸ் வந்து நீங்கள் நிறைய இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஸோ எக்ஸு இல்லை சிக்கன், அந்த மாதிரி பன்னீர், டோஃபு, சோயாபீன், அப்புறம் ஒரு லன்ச் சாப்பிட்றீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வெஜிடபிள்ஸ், ப்ரோட்டீன்ஸ் எடுத்துகிட்டு அப்புறமேட்டு கார்போஹைட்ரேட் சாப்பிட்ணும். ஸோ ஆட்டோமேட்டிக்லி நீங்கள் உங்களோட ரைஸ் இன்டேக் கம்மி பண்ணிடுவீங்க. அந்த ஃபுல்னஸும் உங்களுக்கு நிறைய நேரம் இருக்கும். மில்கில் பார்த்தீங்க, டைரி ப்ராடக்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ஃபேட் மில்க் ஆஸ் வெல் ஆஸ் ஸ்கிம்டு மில்க். ஸ்கிம்டு மில்க்னா ஃபேட் ரிமூவ் பண்ணக்கூடிய மில்க். அதுலேயுமே சில ஆக்னி ட்ரிகரிங் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே வந்து ஆக்னி வந்து கொஞ்சம் உங்களுக்கு நிறையா இதாகும், ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ ஆக்னி இருக்கிறவங்க ஆல்மண்ட் மில்க் இல்லை ஓட் மில்க்கு அந்த மாதிரி சப்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மெயினாக டயட்ரி ஃபேக்டர்ஸ் அண்ட் ஆக்னின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இதெல்லாம் நீங்கள் உங்கள் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் இதுக்கப்புறம் உங்களோட டயட்ரி மாடிஃபிகேஷன்ஸ் நீங்கள் உங்கள்கிட்ட கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட ஆக்னி வந்து கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு 20 to 30% உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாகும், அலாங் வித் உங்கள் டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணக்கூடிய மெடிகேஷன்ஸ். ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு எனி டயட்ரி ரிலேட்டட் ஒரு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் பற்றி எதுவும் தெரியணுன்னா தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச்.